வெளியில் ரீசெண்டாக ட்ரை பண்ண டிஷ் தான் இது. சரி, இது வீட்டில் நம்ம ஒரு வாட்டி ரீக்ரியேட் பண்ணலான்னு பண்ண ரெசிபி தான் இந்த கிராப் லாலிபாப். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நான் வந்து இந்த கிராப் லாலிபாப் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து 300 to 400 கிராம்ஸ் வந்து நண்டு வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு இதில் நம்ம ஷெல்லு தனியாகவும் ஃப்ளெஷ்ஷு தனியாகவும் நம்ம பிரித்து வச்சிடலாம். ஸோ ஷெல்லு நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, அந்த லாலிபாப்புக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஃப்ளெஷ்ஷையும் ஷெல்லையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளெஷ்ஷு தனியாகவும், ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்குக்கு பதிலாக அந்த ஷெல்லு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக 3 to 4 மெம்பர்ஸுக்கு 3 மெம்பர்ஸுக்கு தான் நான் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃப்ளெஷ்ஷோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பிட்ட மசாலாஸ் போடணும். நான் இந்த வீடியோவிலேயே நான் வந்து மேலே நான் போடுறேன். இங்கே நான் மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், இந்த 3 நான் போட்டேன். ஸோ ரெண்டுக்குமே வந்து அப்படி சைமல்டேனியஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் போட்டு இந்த ஃப்ளெஷ்ஷு, வெங்காயம், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். சிக்கன் பாப்கார்னுக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்லா திக்காக அரைச்சிருங்க. கரெக்டாக நம்மளுக்கு அந்த ரவுண்டு பண்ணுற மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் மசாலா வந்து என்ன மசாலானாலும் போட்டுக்கலாம். பெப்பரு, கரம் மசாலா, அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நார்மலாக நான் சொன்ன இந்த 3-4 மசாலாவுமே போதும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னென்ன மசாலா போடணுங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கடைசியாக தேவையான அளவு உப்பு. ஸோ இங்கே நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் நான் உப்பு போட போகிறேன். ஸோ இது நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. வேணும்னா மைதாவும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா வந்து ஒட்டாமல் ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு வந்து வரும். நான் சொன்ன மாதிரி இதை நல்லா வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அந்த அந்த ஷெல்லில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணுற அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சாச்சு. அந்த கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு நான் சொன்ன மாதிரி இதை நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, லைட்டாக மைதா, அதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ நான் போட்ட மசாலா எல்லாமே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு லிக்விட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் உப்பும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஷெல்லில் இதை வந்து கரெக்டாக அதுக்கு மேலே வந்து வச்சு நம்ம இந்த மைதாவில் முக்கிட்டு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் முக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரைட் சிக்கன் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி மெத்தட் தான். ஸோ இதில் நான் காட்டியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து பண்ண ஃப்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்லா மொறுன்னு வரும். பிரெட் க்ரம்ஸு நீங்கள் ஈஸியாக வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அதுக்கு ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இன்சைட்லேருந்து எல்லாமே சூப்பராக வெந்துடும்.
ரெடி ஆயிருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மயனீஸ்னாலும் சரி, கெச்சப்னாலும் சரி, எதுனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிராப் சாப்பிட மாட்டேன். ஸோ என் ஒய்ஃப் எங்கள் அம்மா சாப்பிடும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குன்னாங்க. ஏன்னா உள்ளே நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுன்னாங்க. ஒரு ஸ்நாக் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.